ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டிஎஸ்கே மேங்க என் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒர்த்லெஸ் எபிலிட்டி வாங்க வர 17th எபிசோட இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க guys, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போனோமா? போன வீடியோவில் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே அந்த ஷேர் வேலையிலேருந்து கிளம்பியிருப்பாங்க. அதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வாரம் கழிச்சு கம்மிக்கிறாங்க. இந்த 2 வாரத்தில் டீமன் ஆஃப் தி டைனிம் எல்லாமே ஷேடோ வேலியில் ட்ரைனிங் எடுத்துட்டு நம்மளும் பண்ண வீட்டுக்கு போகணுன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே கூட்டு வந்திருக்கேன் இந்த ஷேடோ வேலிக்கு. அவங்க எல்லாருமே அந்த ஷேடோ வேலியில் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே டைமில் நம்ம வந்து அந்த ஓலி வாட்டர் லேக்கு ட்ரெஸ் ட்ரை பண்ணியிருப்போம்ல, அதுக்கு பதிலாக அவன் ஒரு நேஷன்லேருந்து ஆளுங்கன்னா வர வச்சிருப்பான். இந்த லேக்கு நம்ம மறுபடியும் பில்ட் பண்ண போகிறோன்னு பிரேக் கட் பண்ணி நினச்சில நம்மளும் ஃபண்டாக காமிக்கிறாங்க. அவனும் அங்கே இருக்க டீமன்ஸ்லாம் போட்டு தள்ளி அவனோட லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். அந்த டைமில் டீமன்ஸ்லாம் போட்டு தள்ளியிருப்பாள். அவனுக்கு ஒரு லெஜெண்டரியான ஸ்க்ரோல் மாதிரி வச்சிருக்கோம். இந்த ஸ்க்ரோல் வித்தியாசமாக இருக்கிற வச்சு என்ன பண்ணான்னு சொல்லி அவன் ஏற்றினுக்கிறான். அந்த டைமில் இது குத்துறான். ஜிஎஃப்ஐ சாப்பிட்டு உன்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறான். சரி, நம்ம ஜிஎஃப்ஐ டிராகன் ஸ்கோரில் சாப்பிட்டு முடிக்க நம்ம சீனியர் ஷாக் ஆகிறாங்க. என்ன டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டாலே ஒரு டிராகன் ஸ்கோர் அது ஏன்ட்ட சாப்பிட்டு குத்த நீ என்ன முட்டாளான்னு சொல்லி நம்ம சீனியர் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லவ் பண்ணோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயம் இல்லை சீனியர், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஜிஎஃப்ஐ சீனியர் முன்னாடி நம்ம யாருன்னு காமிச்சானு ஒரு பவர் காமின்னு சொல்ல நம்ம ஜிஎஃப்ஐ மேலே போய் ஒரு பவர் யூஸ் பண்ணுறேன். என்னன்னா நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. சரி, 5 நிமிஷம் கழிச்சு டைம் ட்ரை பண்ணி போட்டு அப்பயே நடக்கல. என்னடா இதுன்னு சொல்லி லூஃபனை பார்த்துருங்க. அந்த டைம்ல சீனியர் கலாய்க்க ஆரம்பிச்சிருங்க. என்ன ஏதோ ஒரு பவர் காமின்னு எதுவுமே காணமேடான்னு சொல்லி கலாய்ச்சுனுங்கிறாங்க. லூஃபனுக்கு ஒரு அசிங்கமா போயிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோமான்னு சொல்லி சிஸ்டம்ல பார்த்துனுங்க. அந்த டைம்ல அப்புறம் அவனுக்கு தெரியுது லூஃபனுக்கு இப்போ ஒரு ஸ்க்ரோல் கச்சிருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரோல் மூலமா ஒரு பவர்ஃபுல்லான டிராகனை சம்மன் பண்ண முடியுமா? ஆனால் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா அந்த டிராகன் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கானுங்களே, அவங்களால சமன் பண்ண முடியுமா? அதே டைமில் அந்த டிராகனுக்கு ஈக்குவலாக பவர் எவன் வச்சுருக்கிறாங்கன்னா அவனாலும் சமன் பண்ண முடியும். ஆனால் அந்த டிராகனோட பவர் வீக்காக இருக்கிறாங்களே அவங்களால இந்த டிராகனை சம்மன் பண்ண முடியாதான். ஆனால் இருந்தாலும் ஒரு நியூ போல் மாதிரி இருக்குது சிஸ்டமில், அது மூலமாக அந்த டிராகனை சம்மன் பண்ண முடியுமா? இது லூஃபன்னு பார்த்துறான். பார்த்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த டிராகன் நான் சம்மன் பண்ணாமல் ஒரு மாட்டேன்னு ஒரு வில்லத்தனமாக சிரிப்பான் பாருங்க. அது என்ன நான் லூ போலுன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது சார், மாங்காலே சொல்லலை. ஆனால் ஏதோ லூ போல் இருக்குது, அது மூலமாக அந்த டிராகனை சம்மன் பண்ண முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம கடைக்குள்ளே போனால் லூஃபான வில்லத்தனமாக சிரிக்குது பார்த்துட்டு நம்ம சீனியர் என்ன அந்த டிராகன் சம்மன் பண்ணி வை கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லூஃபானோம் சீனியர் இதை பாருங்க, நம்ம லூஃபானா அந்த டிராகனை சம்மன் பண்ணி விட நம்ம சீனியர் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டுக்கிறாங்க. நீ ஒரு வழி சம்மன் பண்ணுறான்னு சொல்லி நம்ம சீனியர் ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம லூஃபானோம் ஆல்ரெடி சொன்னல சீனியர் நான் சம்மன் பண்ணுவேன்னு, நீங்கள் தான் நம்மளன்னு சொல்கிறான். சரி ஓகே சீனியர், நம்ம எங்கே கிளம்புனா நம்மளுக்கு வேறு வேலை இருக்குன்னு நம்ம லூஃபானு சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த சீன் கண்டு பண்ணி நெக்ஸ்ட் சீனில் வேறு ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஷேடோ டிராகன் லெவல் 97 செகண்ட் பாஸ் மாஸ்டர்னு காமிக்கிறாங்க. நம்ம லூஃபானு அந்த பாஸ் மாஸ்டர் தான் டிஃபீட் பண்ணிட்டுக்காக வந்திருப்பான் போல. அதுவும் புதுசாக சமன் பண்ணிப்பாங்க டிராகன், அது கூட தான் வந்திருப்பான். லூஃபானு கூட நம்ம சீனியர் ஜேஃபி வந்திருப்பாங்க. அதே டைமில் லூஃபானும் அந்த புதுசாக சமன் பண்ணிப்பாங்க அந்த டிராகன் கிட்ட. நீ போய் அந்த டிராகன் அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருந்தா சொன்னோட நீ அட்டாக் பண்ணுன்னு லூஃபானு சொல்கிறான். புதுசாக சமன் பண்ணிப்பாங்க அந்த டிராகனை நம்ம ஓடி டிராகன் கூப்பிட்டாங்க கைஸ். சரிங்களா, அப்படியே கட் பண்ணி அந்த பாஸ் மாஸ்டரை காமிக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து பார்த்துச்சு போல அட்டாக் பண்ணிட்டுக்காக அங்கேருந்து வேகமாக வரேன். லூஃபான் அட்டாக் பண்ணிட்டு கிட்ட வந்துட்டு டக்குன்னு மேலேருந்து ஒரு எனர்ஜி பில்லர் மாதிரி அந்த பாஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ண இது மூலமாக அந்த பாஸ் மாஸ்டருக்கு டேமேஜ் இருப்பார். டே டைமில் 100கணக்கான ஸ்வாட்ஸ்னா அந்த பாஸ் மாஸ்டரை அட்டாக் பண்ண இந்த பாஸ் மாஸ்டர் விடிய இவங்க யாரும் சும்மா மாட்டவங்க எல்லாரும் என்ன கொல்ல போகிறேன்டான்னு அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு செடில்னா இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான நீட்டல் மாதிரி ஆக்கி நம்ம ஆளுங்க மேலே அட்டாக் பண்ணுது. ப்ரொடெக்ட் பேரியர் போட்டு தப்பிச்சுனுக்கிறானுங்க. நம்ம சீனியரும் ஷாக் ஆகிறாங்க. என்ன இந்த டிராகன் என்ன மாதிரி பண்ணுதான்னு சொல்லி பார்த்துனுக்குறாங்க. ஆமாம், இந்த டிராகன் ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றதோட இது தனிப்பட்டதாக இருக்குன்னு நம்ம லூஃபன்னு சொல்கிறான். அதே டைமில் அந்த பாஸ் மாஸ்டர் என்னன்னா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக அது ஒரு பவர் கெயின் பண்ணி ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. நம்ம லூஃபானை பார்த்துறான். அந்த அட்டாக் இந்த பேரியர் தாங்க முடியலன்னு தெரியல. ஜேஃபியோட டிராகன் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை போய் அட்டாக் பண்ணுன்னு நம்ம லூஃபான்னு சொல்கிறான். அதே டைமில் அந்த பாஸ் மாஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஜிஎஃப்ஐயும் அந்த அட்டாக்கை நலிஃபை பண்ணிடுறான். நம்ம ஜிஎஃப்ஐல இதுதான் முடியுமான்னு சொல்லி நம்ம லூஃபானை ஷாக் ஆகி தான் பார்த்துனுக்குறான். இதுக்கு மேலே ஜிஎஃப்ஐ மேலே என்னால் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, நான் சீக்கிரமாக முடிச்சாங்கன்னு நம்ம லூஃபானோம் அந்த பாஸ் மாஸ்டர் கிட்ட போகிறான். அந்த பாஸ் மாஸ்டரும் இவன் கிட்ட வர இதான் நம்மளுக்கு கச்ச சான்ஸ், இவனை போட்டு தள்ளி ஆகணும்னு மறுபடியும் அது ஒரு செட்டில் தான் இருக்கும் இல்லையா, அது ஷார்ப்பான பிளேர் மாதிரி ஆக்கி நம்ம லூஃபான் அட்டாக் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் பின்னாடி நம்ம சீனியர் மேலே அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் எல்லாத்தையும் ஒரு பிளாக் ஹோல் உருவாக்கின்னு லூஃபான் அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறான். இந்த ஸ்கில் பேர் பார்த்தீங்கன்னா ஷேடோ கிளாக். இது மூலமாக எது வேணால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். கடைசி அட்டாக் மூலமாக இன்னொரு கரை முடிஞ்சிருச்சு பாஸ் மாஸ்டர்னு நம்ம லூஃபானு சொல்கிறான்.
அதே டைமில் ஹோலி டிராகன் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கான ஹோலி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு அட்டாக் அந்த டீமன் மேலே, அதாவது அந்த பாஸ் மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணேன். அந்த பாஸ் மாஸ்டர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த அட்டாக் வேண்டியிருந்தால அதால் தடுக்க முடியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குது, ஆனால் அந்த பாஸ் மாஸ்டர் அடைய முடியல. ஏன்னா அந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த பாஸ் மாஸ்டருக்கு அடியே அங்கேயே முடியுது. இது பார்த்து நம்ம சீனியர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதே டைமில் ஷாக் ஆகுறாங்க. இது நம்ம லூஃபான்னு பார்த்துறேன், என்னாச்சு சீனியர்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, அவனோட லெவல் அது 47 தான் இருக்குது. ஆனால் அந்த பாஸ் மாஸ்டர் லெவல் 96 இருக்குது. இன்னொரு அதிகமான இருக்கிற ரேங்க்கில் எப்படி உன்னால் தோக்க முடிச்சுன்னு நம்ம சீனியர் கேட்குறாங்க. அதே டைமில் அந்த 2 நாளுக்கான டைம் வந்துருச்சு. இனிமேல் அந்த 2 கம்பெனி எனக்கு தான் சொந்தம். நான் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேனா இருக்கு நீரா காரணம் லோஃபன் உனக்கு ரொம்ப டேன்ஸ்னு நம்ம சீனியரும் மனசுக்குள்ளே சொல்லினுக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னு அப்படி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இது கேட்டு நம்ம லூஃபானா நீங்கள் கவலைப்படாதீங்க சீனியர், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவனுங்க நான் சும்மா வர மாட்டேன். அதே டைமில் உங்களை கஷ்டப்படுத்தவனுங்களும் நான் சும்மா வர மாட்டேன். உங்களை நான் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அதே டைமில் அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து என் ஃபேமிலி கிட்ட போகணும். அதாவது உங்களோட ஃபேமிலி தேடி தான் நம்ம போகிறோம்னு நம்ம லூஃப் பண்ண சொல்கிறோம். இதுக்கிட்ட நம்ம சீனியரும் சந்தோஷம் பண்ணுறாங்க. என்னோட ப்ராப்ளம் மட்டும் அது முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என் ஃபேமிலியிலேருந்து ஒரு ட்ரெஷர் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நான் சில 2 நாள் கழிச்சு வெஸ்ட் சைடில் இருக்கிற பார்டர் காமிக்கிறாங்க. ஸ்கெலிட்டர் டிராகன் மேலே நம்ம லூஃப் பண்ண சீனியரும் யங் ஃபேமிலி தேடி போயின்னுக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.